நான் சொல்கிற கதை மிக ஆழமான கதை. தமிழ் நிலத்தில் மட்டும் இல்லை, இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம்தான் இந்த நந்தன். நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம், நாம் வரவேற்கிறோம். ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உறவுகள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்றது ஏழை என்பதற்காக அல்ல. என் உடன் பிறந்தவர்களே, இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. நான் எளிமகன், ஈன சாதி, தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன் என்பதற்காக. எதன் பொருட்டு இங்கே எனக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம், பொருளாதார அளவுகள் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது. அதற்கு சான்று சீமான் அல்ல, இந்த நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு. வரலாற்று நிகழ்கால நிஜம். நாட்டின் முதல் குடிமகன் திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே, ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள். அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார். சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம், சகோதரத்துவம் பேசுகிறோம், ஜனநாயகம் பேசுகிறோம். நாட்டின் முதல் குடிமகள், இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என் அரும் தம்பி தங்கைகள், என் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது. இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது. உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது. எங்கோ அல்ல, நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது. கோயிலுக்குள் நுழைய முடியாது, திறந்து போய் கும்பிடடா என்று சொல்ல ஒருத்தனும் இல்லை. பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு வர ஆள் இருக்கு. ஏன் சிவனை நந்தனார் சரித்திரத்திலே 63 நாயன்மார்களில் ஒருவன் பறையன். அவன் சிவன் பக்தன், எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன். எத்தனை 100 ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது. இன்றும் பல நந்தன்கள், பல ஆயிரம் நந்தன்கள். நந்தன் வெளியிலே 63 நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான். எல்லோரும் உள்ளே. நந்தி அங்கே நிற்கிறது, சிவனை வழிபட மறைக்கிறது. நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது. அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை. அப்போது என்ன கேட்க தோன்றும்? எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல? இந்த கேள்வி எழுமா இயலாதா? அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா? நீனும் சாதிய பாகுபாடு பார்த்தாயா? பாருங்க, இந்த கேள்விதான் படம், நந்தன் படம். சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. அண்ணல் அம்பேத்கர். இந்த வார்த்தையில வலி இருக்குதா? அதை உணர முடியுதா? என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்தது உண்டா? இந்த தெருவிலே நீ நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னதை நீங்கள் கேட்டதுண்டா? தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்டதை நீங்கள் என்னைக்காவது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறார், எந்த தெருவில் வாழ்கிறீர்கள், எதற்கு, நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா? இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று சொல்லது உண்டா? தண்ணீரை வாய் வைத்து குடிக்கக்கூடாது, அண்ணாக்கத்தான். அது சுகாதாரம். இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறது வேறு. இரட்டை குவளை முறை அதெல்லாம் பார்த்தது உண்டா? நீங்க
ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிதிருத்துகிறவர் உண்டு. பார்த்து உண்டுதா? சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி. இந்த குளத்துல தான் குளிக்கணும், மாறி குளிச்சனா குளம் விழுணும். இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்காது, இன்னும் இங்க இருக்கு, இன்னும் இருக்கு. எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி, ஆனால் அவன் பெற்று இருக்கிறானா? சத்துணவு ஆயா தாழ்த்தப்பட்ட மகள், அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா? அரசு சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன முயற்சி? அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்க நிகழ்கிறது. உடன் பிறந்தவர்களே, நாகப்பட்டினத்துல சுடுகாட்டு வழி எடுத்துட்டு போக முடியல, சுடுகாட்டு வழியே. ஆனால் மாவட்ட ஆட்சியர் எங்க போனார்? நீங்க எடுத்துட்டு போங்க, நான் பாப்போம்னு சொல்லல, மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்கிறீங்க. இதுதான் நீங்க இன்னும் இருக்கிற நிலைமை. அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு, பாகுபாடு இருக்கு. அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும்? இது எவ்வளவு காலத்துல இருந்து இருக்குது பாருங்க. இன்னைக்கு நேத்து நம்மளை தொடரல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வள்ளுவ பெருமகனாருக்கு வந்தது? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது? பறச்சியாவதேதடா பணத்தியாதேவதா இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கிற்கு ஏன் வந்தது? எதுக்கு வருது? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லால் பாவம் நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையோர் மேலங்கிறான். யாரு? பாரதி. என்ன எல்லாம் கேட்பான், பாட்டன் பாரதிங்கிற சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு. இப்போ வெறிவர் மலையா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்தவன் எவங்க? எப்படி இருக்கு? ஆழ்ந்து போங்க, வலிக்கும், இறங்குங்க. நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்குனேன் நான் கிணத்துக்குள்ள. உடங்க பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானம் இருக்கின்றான் என்றான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. நான் முதல்ல ஒழிக்கணும்டா சாதி என்ன? கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன்னா அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா. அப்புறம் எங்கிட்ட சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற? ஏன் பேசுற? மக்கள் அப்படி இருக்கானா? இல்ல. எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது இருக்கு தனிப்பட்ட முறையில். நான் குளிக்காம ரெக்கார்டிங் தேட்டர் போவேன் தம்பி, நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்க அண்ணன் கமலஹாசன் எதுக்கு சொல்ல வர்றாரு. ஆனா இதுல எதையுமே செய்ய மாட்டார். ஐயா இளையராஜா சாமி கும்பிடுவாரு, கவிச்சு சாப்பிட மாட்டாரு, குளிச்சுட்டு தான் வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் பறைய நான் ஐயன். புரியுதா? இந்த வேறுபாடு புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்ப யாரு உயர்ந்தவர்? எது உயர்ந்தது? எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம்? அதான் பிரச்சனை. ஒரு மனிதன் என்ன வழி இருந்தா பேசிட்டு பாருங்க. ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்கணும். இது சீன பழமொழி. ஐயா இறையன் எழுதின 10,000 மைல் பயணத்துல முதல்ல அதை எழுதியிருப்பார். 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும். இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல. அது சீன பொன்மொழி. அதை எடுத்திருப்பார். 10,000 மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இதை எழுதியிருப்பார். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்துல. தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான். அவன் ஜமீனும் இல்லை, திவானும் இல்லை, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை. அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க. அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான். ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறோம் என்ற ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார். ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது. திறக்கிற அந்த மார்பளவு சிலை திறந்தால்
அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. என் அருமை பெருமக்களே, அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது, சக மனிதன் நான் குளித்து குடித்து வெளியேறக்கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.